தீனா, பிரின்சிபலை நாம தான் கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க தம்பி. இந்த விஷயம் மகானுக்கு தெரியுமா? மகானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. நான் அர்ஜென்ட்டா மகானை பார்க்கணும். வாங்க போலாம், நானும் அங்கதான் போறேன். வாங்கடா. சாகரத்துக்குள்ள எதையாவது சாதிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம அதை தைரியமா எதிர்கொள்ளணும். இருட்டா கிடக்கிறவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், MBM இன்னைக்கு இன்னொரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க திரிவேணி தற்கொலையை பத்தின பேச்சுதான். முக்கிய செய்திகள். கர்மா ஜூனியர் காலேஜ் மாணவி திரிவேணி மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வர் இந்த சம்பவத்தை குறித்து பேசும்போது எல்லா நியூஸ்லயும் அந்த கொலையை பத்தி தான் பேசுறாங்க. ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட மோதலில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கொலையா இருக்குமா என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். போலீசார் தொடர்ந்து இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்படின்னா எல்லாத்துக்கும் கொலை பண்ணாதான் தீர்வு கிடைக்கணும் MBM நம்பதான் என்ன? நம்ம இருக்கிறது மக்கள் ஆட்சியா இல்ல அரக்கர்கள் ஆட்சியா? நம்ம MBMக்கு முன்மாதிரி பகத்சிங் சொன்னீங்க. அந்த காலத்துல பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி மேல பாம்பு வீசினது நம்ம நாட்டு மக்கள் நல்லதுக்காக மட்டும்தானே தவிர யாரையும் கொல்லுங்கிற நோக்கம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்பவும் அதை தான் சொல்றேன். நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைக்கட்ட மாதரை நினைத்தால் அஞ்சி அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சி பேயில் என்பார், அந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார். மிக துயர்ப்படுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மாதரை நினைத்தார். நீ செத்து போன அந்த பிரின்சிபாலை பத்தி மட்டும்தான் பேசுறியே தவிர படிப்புங்கிற பேர்ல மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களோட அம்மா அப்பாவை பத்தியோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவங்கள பத்தியோ நீ யோசிக்கல. அவ்வளோ ஏன் உன் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஹார்ட் அட்டாக்லன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவர் இறந்து போனது ஆஸ்பிரேஷனால. எஸ், உனக்கு மட்டும் இல்ல, இங்க நிக்கிற பல பேருக்கு தெரியாது. நல்லா படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. ஆஸ்பிரேஷன்னா நாம அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மூச்சு குழாயில எந்த ஆகாரமோ இல்ல திரவ பொருளோ எச்சிலோ முழுங்க கூடாது. அப்படி முழுங்கினா உடனே உயிர் போயிடும். உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. உங்க அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் டாக்டர் இருக்காரு, ஆஸ்பிரேஷனை பத்தி அவரு டீடைலா சொல்லி இருந்தா உங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா அவரை கார்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவரோட தலை பள்ளத்திலையும் மீதி உடம்பு உயரமா இருக்கிற மாதிரி வச்சிருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாததுனால அவர் எச்சில் முழுங்கிட்டாரு. அது மூச்சு குழாயில போய் அடைச்சுதான் அவர் இறந்து போனாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு தெரியாத கார்ப்பரேட் கல்வி முறை நம்மளோடது. நாய்கள் மாதிரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வஸ்திக் ஆபரேஷனை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம மகன் சொன்ன மாதிரி மக்கள் வரத்துக்கு முன்னாடி கிரவுண்டை தாண்டி ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் சேர்ந்துடணும். அங்க மக்கள் வரமாட்டாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அதனால நம்ம அங்கதான் ஸ்வஸ்திக்க செயல்படுத்துறோம். கார்த்திக், ஸ்வஸ்திக்னா பாம் தானே? MBM ஜாகிரதையா இருங்க. சினிமா ஸ்டாரை பாக்குறதுக்கு நெருக்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. பகத்சிங் ஜன்னல் கிட்ட இருந்து தள்ளி கூட்டிட்டு போங்க. யோ ஹோம் செக்ரட்டரி, உன்னோட ஹோம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசாங்க ஹோம் வேலையை சரியா செய்யாததுனால உன்னை சஸ்பெண்ட் பண்ணி சாக அடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உயிரோட தானே இருக்கேன். சஸ்பெண்ட் ஆனா செத்து போன மாதிரி தாயா. நான் பார்த்துட்டு இருந்தது உங்க ஹோம் வேலை தானே, அதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? ஒரு வேளை தப்பு நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்க, அப்ப இந்த கமிஷனர் என்ன புடுங்கிட்டு இருந்தாரா? நீ வெளியே வா, நான் என்ன புடுங்கிட்டு இருந்தேன்னு புடுங்கி காட்டுறேன். யோ 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 யோ, ஹோம் மினிஸ்டரியா நானு? இது கூட பேசலன்னா நான் வேலைக்கே ஆக மாட்டேயா? ஏயா கமிஷனர், நீ என்னத்தை புடுங்கிட்டு இருந்த? புடுங்கிறதோ நட்டு வைக்கிறதோ என்னோட வேலை இல்ல சார். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அதுவும் அந்த DCP தான். இதுல என் தப்பு எதுவும் இல்ல சார், ACP தான் கேட்கணும். என் தப்பு எதுவும் இல்ல சார். அந்த மீட்டிங்க்கு இன்சார்ஜ் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சார், SI தான் சார் பொறுப்பு. சார் அது ஏன் ஃபால்ட் இல்ல சார், கான்ஸ்டபிளோட ஃபால்ட் தான் சார். அநியாயம் சார். தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உங்க வீட்டுல தானே சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். விசுவாசமா இருந்ததுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்றீங்களா? வாய மூடிட்டுறியா? நாளை காலையில வீட்டுக்கு வா, மறுபடியும் உன்னை டியூட்டில சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சரியா? அந்த MBM ஆர்கனைசேஷன் யாருது? அந்த ஆள் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார், பேரு மகான். ஏற்கனவே ஒரு ப்ரொஃபசர் நம்மள சாவடிச்சிட்டு இருக்கா. சார் சார், எந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார் அது? ஏய் வேணாம்டா, நான் சொல்ல மாட்டேன். ஐயா இப்பெல்லாம் எவன் பேரையாவது சொன்னா அவன் வைரல் ஆயிடுறான். விட்டுடுயா.
அது சரி, அவ எங்க தயா இருக்கா? வீடு வாசல்லாம் கிடையாது சார், ஏதோ பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரினா இன்னும் தலைவலியாச்சேயா. ஒண்ணு பெரிய சன்னியாசி ஆயிடுவாங்க, இல்ல சிஎம் பிஎம்னு ஆயிடுவாங்க. இந்த ஜனங்களும் அவங்க பேச்சதான் கேட்பாங்க. இத பாரியா கமிஷனர், அவன் மட்டும் கிடைச்சானா அரெஸ்ட் பண்றது, ஜெயில போடுறதுங்கிற அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. அது எப்படி சார்? சட்டப்படி அவன் ஓ சட்டத்தை தூக்கி குப்பையில போடியா. நம்ம நாட்டுல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஜனங்க இருக்காங்களே, அவங்களோட மென்டாலிட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்கள ஜெயில போட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் மத்தியில அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவான், நம்ம எல்லாரும் ஜீரோ ஆயிடுவோம். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க தலைவரே. நோட் பண்ணிக்கிறேன். அவசரமா என்னையா எழுதுற? நீங்க சொல்ற பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் தலைவரே. நான் எழுத போறேன் என்னோட சுயசரிதைக்கு. இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு சந்தேகப்பட்டு தான்டா கேட்டேன். நீ இந்த புக்கை வச்சு பணம் சம்பாதிப்ப, நான் ஜெயில உட்கார்ந்துகிட்டு சும்மா தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு உன் புஸ்தகத்தை படிக்கணும். டேய், இத எடுத்துட்டு போய் எரிச்சிடு, சாம்பல் கூட மிஞ்ச கூடாது. நான் இப்ப என்ன பண்ணணும் சார்? உன்னை ஐயோ ப்ரொஃபசர் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். சுட்டு கொன்னுடியா. அப்புறம் அவன் தீவிரவாதின்னு ஒரு சேனல்லையும் நக்சல்னு இன்னொரு சேனல்லையும் முத்திர குத்தி என்ன போட்டு தள்ளுறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகானை ஷூட் பண்றதுக்கான ஆர்டர் ஃபைல் சார். மகானை போட்டு தள்ளிலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஐயோ, முதல்ல இவனை போட்டு தள்ளுகையா. தான் குத்துறது யாரோட ரத்தம்னு கத்திக்கு தெரியுமா? தான் எரிச்சது யாரோட சாம்பல்னு நெருப்புக்கு தெரியுமா? இல்ல தனக்கு பலியானது யாருன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுமா? மாற்றங்களை யாரும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீயே மாற்றம், நீயே கத்தி, நீயே நெருப்பு, நீதான் பிரபஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆரம்பிச்ச இந்த இயக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளான துஷ்ட கூட்டங்கள் அழியிற வரைக்கும் நம்ம இதை நிறுத்தவே கூடாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் தலைமறைவா தான் இருந்தாகணும். என்னோட இடத்துல இருந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல உயிரை துச்சமா மதிச்சு வேலை செய்யற சிப்பாய் ஒருத்தர் தேவை. உங்கள எத்தனை சிப்பாய்கள் இருக்கீங்க? இதான் நான் ஆசைப்படுற பாரதம். என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படைக்கு சமம். 72 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கிற சவம் கிடையாது நம்மளோட பூமி. 72 வருஷமா எந்த சலனமும் இல்லாம எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்க நம்ம பாரத பூமி. சமத்துவத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் களங்கண்டு சரித்திரத்துல இடம் பெற போகுது நம்ம படை. அக்கிரமங்களை அழிக்கிறதுக்காக நம்ம படை போர் முரசு கொட்ட போகுது. நான் போலீஸ்காரங்களால செத்து போனாலும் பரவாயில்ல. அதே சமயம் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தலைவன் தேவை. அதனாலதான் இந்த கார்த்திகை உங்களோட தலைவனா நினைக்கிறேன். கார்த்திகை எதுக்காக செலக்ட் பண்ணன்னு நீங்க எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நில்லுங்க. ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கட்டுப்பாடு. எங்க ஊர் விவசாய நிலங்களை அபகரிச்சு உங்க கார்பரேட் ஆளுங்க எங்க விவசாயத்தை கார்பரேட் விவசாயம் மாத்திரத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். விவசாயிகளா பிறந்தோம், விவசாயம் பண்ணிக்கிட்டே சாவும். உங்க நிலத்தை எல்லாம் நீங்க இவருகிட்ட வித்துருக்கீங்க. இவரு அதை கார்பரேட் காரருக்கு வித்துட்டாரு. அவர் வாங்கின இடத்துல அவர் என்ன வேணா பண்ணுவாரு. அதை எதிர்க்கிறது தப்பு. மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா போலீஸ்காரங்க லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து எங்க பணத்தை தாண்டி இந்த பூமியை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க சாகரம்னா சாகட்டும், இதுக்காக கோடிக்கணக்கான பணத்தை எடுக்க முடியாது. வாங்க, பாத்துட்டு இருக்கீங்க, போய் லத்தி சார்ஜ் பண்ணுங்க. நம்ம கார்த்திக் கிட்ட பகத்சிங் கிட்ட இருக்கிற மனதைரியம் இருக்கு. அதனாலதான் இந்த இயக்கத்துக்கு அவனை தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப ரொம்ப அவசரமா நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நம்ம இயக்கத்தை மக்களுக்கு எதிரான இயக்கமா, ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி முத்திர குத்தி இந்த அரசாங்கம் நம்மளை பத்தி தவறான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உடனடியா அவங்க பிரச்சாரத்தை முறியடிக்கணும். நாம எது பண்ணாலும் அதை மக்களுக்காகவே பண்றோன்றத மக்களே நேரடியா நம்ம நோக்கங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். இங்க உட்காந்துருக்கான். டே மச்சான், இந்த நேரத்துல இங்க உட்காந்து என்னடா யோசனையில இருக்க? மகான் என்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. எனவே ஸ்ட்ரீட் பிளேயருக்கு வாங்கடா. நாங்களா? இது ஒரு கதை, ஒரு பழைய கதை, கண்ணீர் கதை. இது வெறும் கதை அல்ல, ஒரு அன்பு கதை. அழகான ஒரு ஜோடி, அந்த ஜோடியின் காதலுக்கு சாட்சியாய் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை நன்றாக வளர்த்து நன்றாக படிக்க வேண்டும் என்று
எவ்வளவோ கனவு காண்கிறார்கள். அவர்களும் கனவு கண்டார்கள். கார்ப்பரேட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு மனைவி சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போதுன்னு கணவன் சொல்றான். கடைசியில மனைவியோட பேச்சை தட்ட முடியாம கார்ப்பரேட் ஸ்கூல்லயே அந்த கணவன் சேர்க்கிறான். இப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது. 24 மணி நேரமும் படிப்பு, ஹோம்ஒர்க். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ், மறுபடியும் அதே சூழ்நிலை தான். மார்க்கு, ரேங்கு, பிரஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாத்தையும் தாங்க முடியாத அந்த மென்மையான எதையும் ஒரு நாள்